பொதுவா நம்ம ஃபார்மசில போய் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு இருந்திருப்போம். ஸோ இந்த டேப்லெட்ஸ் ஆர் மெடிசின்ஸ் இதெல்லாம் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபார்மா கம்பெனிலேருந்து வரும். டாக்டர் ரெட்டிஸா இருக்கலாம், சிப்லாவா இருக்கலாம், சன் ஃபார்மாவா இருக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய கம்பெனிஸ் நம்ம சொல்லிட்டே போலாம். ஸோ இந்த கம்பெனி கிட்ட இருந்து தான் இவங்களுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கும். ஆனா இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃபார்மா கம்பெனி மட்டும் தான் மேனுஃபேக்சரிங் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா, அதான் கிடையாது. சில வேற கம்பெனிஸும் ப்ரொவைட் பண்ணலாம். நெறைய லேப்ஸ் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய அதர் கம்பெனிஸும் ப்ரொவைட் பண்ணலாம். அதுல ஒன் ஆஃப் த கம்பெனி தான் இவங்க. ஸோ இவங்க முக்கியமான சில நோய்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கான மெடிசினும் கிரியேட் பண்றாங்க. உதாரணத்துக்கு இந்த அலர்ஜீஸா இருக்கலாம், ஒரு சில ஹார்மோன் ப்ராப்ளம்ஸா இருக்கலாம், அண்ட் டெஸ்டோஸ்டெரான் அதிகமா ப்ரொடியூஸ் பண்றதுக்கா இருக்கலாம். ஸோ இந்த மாரி பல விஷயங்கள் இவங்க பண்றாங்க. அத வந்து டீட்டெயிலா ஐபிஓக்கு உள்ளாடி பார்த்துடலாம். அண்ட் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா, லாஸ்ட் 2 மந்த்ஸா தான் நம்ம கிட்டத்தட்ட ஐபிஓ வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நெறைய பேர் ஆதரவு குடுத்துருக்கீங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட அதுலேருந்து தான் எனக்கு வந்துச்சு. அண்ட் தேங்க் யூ ஸோ மச். அண்ட் நியர்லி 3000 கிட்ட ரீச் ஆக போறோம். அண்ட் மிச்சம் ஒரு 50 தான் தேவைப்படும்னு நெனைக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் 3000 வந்து நெக்ஸ்ட் வீடியோலயே வந்துரும்னு நெனைக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் யாருக்காவது ஹெல்த் இன்சூரன்ஸ், டெர்ம் இன்சூரன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்ம ஃபில் பண்ணுங்க. நானே பர்சனலா ரீச் பண்றேன். இப்ப ஐபிஓ உள்ளாடி போயிரலாம். சிம்பயோடெக் ஃபார்மா லேப் ஐபிஓ அனலைசிஸ் பை எரிக் ஜே ராஷோ. ஸோ இவங்க வந்து எப்படி ஆரிஜின் ஆனாங்க அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் ஆரிஜினை பொறுத்த வரைக்கும் 1995ல் இண்டோரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சின்ன ஒரு லேப் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏபிஐன்னா அவங்க வந்து ஃபார்மா இன்கிரீடியன்ஸு செய்யக்கூடிய ஒரு கம்பெனி தான். அண்ட் 2002ல் வந்து இதை அஃபிஷியலாக ஒரு கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஓனர், அதாவது ப்ரொமோட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, அனில் சட்வானி. ஸோ இவங்க வந்து ஒரு ஃபேமிலி பேஸ்டு பிஸ்னஸ் தான். அனில் சட்வானி, ஹாகிஷ் சட்வானி அண்ட் சுஸ்ஹில் சட்வானி. ஸோ இந்த மாரி. அண்ட் அவங்களுக்கு 30 இயர்ஸ் இந்த ஃபார்மாசூட்டிக்கல் எக்ஸ்பர்டைஸ் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2025ல் இந்த கம்பெனியோட நேம வந்து பப்ளிக் லிஸ்டட் நேமா மாத்திருக்காங்க. ஸோ தட் அவங்க ஐபிஓல வரப்போறாங்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கையா பண்ணியிருக்காங்க. அண்ட் நெறைய புதிய இன்னோவேஷன்ஸ் இந்த கம்பெனியில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வீடியோக்குள்ளாடி பார்த்துடலாம். அண்டு முக்கியமா வந்து மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்தில தான் ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. அண்டு புதுசா உஜ்ஜயான் ஸோ அங்கே வந்து ஒரு புதிய ஃபெசிலிட்டீஸும் வச்சிருக்காங்க. அண்ட் எல்லாமே வந்து உலகத்தரம் வாய்ந்த சர்டிஃபிகேஷன்ஸும் வச்சிருக்காங்க. யுஎஸ் எஃப்டிஏ சர்டிஃபிகேஷன்ஸ், யூரோப்போட ஜிஎம்பி சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் டபிள்யூஹெச்ஓவோட ஜிஎம்பி அப்ரூவல்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி தான். அண்ட் இவங்களோட பிஸ்னஸ் மாடலை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி என்னென்னா, ஒரு மெடிசனை கிரியேட் பண்ணணும்னா 2 விஷயம் தேவைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேப்லெட்டில் இருக்கிற மெயின் இன்கிரீடியன்ட் அதை தான் ஏபிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார்மாசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னா, அந்த டேப்லெட்டுன்னா அந்த டேப்லெட் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளாடி அந்த பவுடர் மாதிரியோ. ஸோ இதெல்லாம் வந்து அந்த டேப்லெட்டை டிசைன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அண்ட் அந்த பவுடர் மாதிரி இருக்கிறது வந்து அந்த டேப்லெட்டை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அந்த அந்த ஷேப்னால எந்த ஒரு பெனிஃபிட்டும் நமக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த மெயின் இன்கிரியன்ட் ஏபிஐயில் தான் அந்த விஷயம் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட்டோட சொல்யூஷன் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு டேப்லெட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ மெயினாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஏபிஐ அந்த மெயின் இன்கிரியன்ட் எப்படி அந்த டிசீஸை சால்வ் பண்ணணுமோ அதோட மெயின் இன்கிரியன்ட் தான் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து இவங்க 96% அவங்களுக்கு இது மூலமாக தான் அவங்களுக்கு ரெவென்யூ வருது. ஓகேங்களா? ஸோ இதில் குளோபல் லீடராக இருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, 60 கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்காங்க. ஸோ அது என்னன்னு நான் ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப, அது இந்த அலர்ஜி சம்மந்தமாக
அண்ட் தோல் சம்மந்தமா ஒரு சில டிசீஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு கெமிக்கல்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த மெடிசின். அண்ட் ஆயில்மெண்ட்ஸில் அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் தாண்டி ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து அந்த மெடிசின் அந்த ஏபிஐ அந்த சொல்யூஷன் மூலமாக பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி ஸ்டீராய்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஸ்டீராய்டு சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. ஹார்மோன் சம்மந்தமான ஒரு சில ஏபிஐஸ் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக இந்த டெஸ்டோஸ்டெரான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலேயுமே இவங்க வந்து ஒரு மார்க்கெட் லீடராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இவங்க வந்து மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் இதை இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணி பல கண்ட்ரீஸுக்கு இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவங்க சைனா ஃபுல்லாக நம்பி இருக்கிறனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மெட்டீரியல்ஸும் இவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு கணக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்கலாம். அண்டு சிடிஎம்ஓ அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஆக்சுவலி ஒரு கம்பெனி வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஃபார்மா கம்பெனி இருக்குது. ஒரு டாக்டர் ரெட்டிஸே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து அவங்க ஓனாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்என்டி பண்ணோம்னா பல ஆயிரங்கள், பல கோடிகள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை அவங்க பண்ணாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு கம்பெனிக்கிட்ட அதை ப்ரொவைட் பண்ணிப்பாங்க. அதுக்கான கான்ட்ராக்ட் காசும் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஆர்என்டி பண்ணி இவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கம்பெனி வந்து பண்ணுறாங்க. ஸோ வேறு ஏதாவது ஃபார்மா கம்பெனி இவங்கக்கிட்ட அந்த காசை கொடுத்து கான்ட்ராக்டை போட்டு ஒரு ஆர்என்டி பண்ண சொன்னாங்கன்னா, இவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃபெர்மெண்டேஷன் கெப்பாசிட்டி உஜ்ஜயான் அண்டு பித்தாப்பூர் அப்படிங்கிற 2 ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து 700 கிலோ லிட்டர் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டியில் ரன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த பயோடெக் அண்ட் நியூட்ரிஷன் பார்ட்னர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. அண்டு காம்ப்ளெக்ஸு இன்ஜெக்டபிள்ஸ். ஸோ இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த டிசிவி அப்படின்னா என்னன்னு நான் பார்த்தேன்னா, இப்போ ஒரு 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 மெடிசின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெடிசினில் வந்து 2 போர்ஷனாக டிவைட் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு போர்ஷனில் வந்து அந்த டிஸ்டில்டு வாட்டர் மாதிரி சம்திங் அந்த கெமிக்கல் இருக்கும். இன்னொரு பார்ட்டில் வந்து அந்த மெடிசின் இருக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். அண்ட் அதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் இதை 2யும் மிக்ஸ் பண்ணி இன்ஜெக்ஷனாக மாற்றி இன்ஜெக்ஷனில் எடுத்து அந்த பேஷண்ட்ஸுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவங்க இந்த காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்டபிள்ஸ் கொண்டு வரது மூலமாக அது ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணாலே இன்ஸ்டண்ட்டாக அது 2மே மிக்ஸ் ஆயிருமா. உடனே அதை வந்து நம்ம ஸ்ரிஞ்சஸில் எடுத்து பேஷண்ட்டுக்கு கொடுத்துடலாமா. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஹை வேல்யூ ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி யூகே அண்டு யுஎஸ் மாதிரியான கண்ட்ரிஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களாம். கிட்டத்தட்ட அது அந்த ஃபெசிலிட்டிஸ்லேருந்து 20 மில்லியன் வயல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து அவங்களோட மேஜரான பிஸ்னஸ் ரெவென்யூ வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஸோ இதை தாண்டி இவங்களோட மார்க்கெட் ஷேர் பார்க்குறப்ப 80.1% மார்க்கெட் ஷேர் எதில் வச்சுருக்காங்கன்னா, அதுவும் குளோபல் ஷேர் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஓவரால் வேர்ல்டில். ஸோ அது வந்து ஹைட்ரோகார்டிசோன் ப்ரொனவுன்சியேஷனுக்கு மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஹார்மோன் பிரச்சனை வரக்கூடியவங்களுக்கு இந்த இது மெடிசின் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டீராய்டிக்கல் ஹார்மோன் ஏபிஐஸ் வந்து டாப் 10 பண்ணுறவங்கள இவங்களும் ஒருத்தங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு கஸ்டமர் ஸ்டிக்கினஸ். ஸோ என்னென்னா, இப்போ 200 கஸ்டமர்ஸ் வந்து 40 கண்ட்ரீஸ் கிட்ட இருக்காங்க இவங்களுக்கு. அதாவது அந்த கஸ்டமர்ஸுங்கிறது இன்னொரு ஃபார்மா கம்பெனிஸாக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு 10 இயர்ஸ் மாதிரி இல்லை 9 இயர்ஸ் மாதிரி வந்து 10 இயர்ஸில் கான்ட்ராக்ட் போட்டுப்பாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்ட் மூலமாக இவங்களுக்கு கண்டினியூஸாக ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் 2வதா டெஸ்டோஸ்டெரான். இது நம்ம ஃபஸ்ட்டே பேசினோம். 76.4% மார்க்கெட் ஷேர் இருக்குது. ஸோ அந்த ஹார்மோன் சம்மந்தமாக ஹார்மோன் கம்மியாக இருக்கிற பிரச்சனைகளுக்காக கொடுக்குற ஒரு மருந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட டிமாண்டு வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஐபிஓ வந்து 24ஆம் ஓப்பன் ஆகுது, 27ஆம் க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் டேட்டு 28 அண்டு ஃபைனலாக லிஸ்டிங் டேட் வந்து செப்டம்பர் 1ஆம். அண்ட் ப்ரைஸ் அண்ட் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் பேண்ட் 938லேருந்து 988 பர் ஷேர். அண்ட் ஃபேஸ் வேல்யூ ₹2 இருக்குது. ரீட்டைல் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 15 ஷேர்ஸ். அண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ₹14,820. அண்ட் இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 1000 கோடியே 757 கோடிகள். இதில் ஓனர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமான அமௌண்ட்டு செல் பண்ணுறாங்க. வெறும் ஐ திங்க் 150 கோடி தான் இவங்களோட ஃப்ரெஷ் இஷ்யூ. ரிமைனிங் எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான்.
அண்ட் கோட்டாஸ் பார்த்தீங்கன்னா QIBஸுக்கு 50, ரீட்டெயிலர்ஸுக்கு 35 அண்ட் NISக்கு 15 அண்ட் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளோட எம்ப்ளாயீஸ் அவங்களோட எம்ப்ளாயீஸுக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் எம்ப்ளாயீஸுக்கும் ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எம்ப்ளாயீஸுக்கு 0.19% சம்திங் தான். அண்ட் இந்த இஷ்யூ சைஸில் 1757 கோடியில் 1607 கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேல் தான். ரிமைனிங் 150 கோடி தான் ஃப்ரெஷ் இஷ்யூ. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம பார்த்தாலும் அது எதனாலன்னு அடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ இவங்களோட ப்ரமோட்டர் குரூப், அதாவது இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அனில், ஆஷிஷ், சுஹில், ஸோ இவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட பேர்லே இவங்க வந்து என்ன ஃபேமிலி, சட்வானி ஃபேமிலி. ஸோ இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட நேமில் இருக்கிற ஷேர்ஸில் டோட்டலாக 36.40% வந்து இவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஷேர்ஸ். ஸோ அதில் வந்து ஜஸ்ட் ஒரு 3% ஷேர்ஸை வந்து செல் பண்ணுறாங்க. அதாவது 144 கோடிகள் வந்து இவங்க செல் பண்ணுறாங்க. ஸோ இதை தாண்டி சில கம்பெனிஸ் வந்து இவங்கக்கிட்ட ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவங்க இதுக்கு முன்னாடியே பப்ளிக் லிஸ்டடாக வர ட்ரை பண்ணாங்க 2005. ஆனால் அந்த டைமில் அந்த ஷேர் மார்க்கெட் வழியாக வராமல் ஜஸ்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து இவங்க ஷேர்ஸை வந்து செல் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி செல் பண்ணதுனால தான் இவங்களுக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கம்மியாக இருக்குது. மற்ற இன்வெஸ்டர்ஸுக்கும் இவங்களுக்கு நிகராக வந்து ஹோல்டிங்ஸ் இருந்திருக்கு. அதில் வந்து ரோஸ்வுட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. ஸோ அவங்க வந்து 34% இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இந்தியா பிஸ்னஸ் எக்ஸலன்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டில் வந்து 24.16% அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் அதிகமாக இப்போ செல் பண்ணுறாங்க. இந்த IPOவில் 1000 கோடி கிட்ட அவங்க ஒரு கம்பெனி செல் பண்ணுறாங்க, ரோஸ்வுட். அண்ட் இந்தியா பிஸ்னஸ் வந்து 475 கோடிகள் செல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ். அவங்க வந்து நல்ல லாபம் வரப்போ விற்றுட்டு போயிடுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அந்த காஜா அப்படிங்கிற அந்த IPOவில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது ப்ரைவேட் ஈக்விட்டி, அதாவது மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி வந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எக்ஸிட் ஆகுறாங்க அப்படின்னு. ஸோ இதுவும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் IPO அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த IPO லிஸ்டிங்கில் வந்து செல் பண்ணிவிட்டு அப்படியே போயிடும். அப்போ அதான் சேஃபஸ்ட்டு மெத்தட் சொல்ல போனால். ஸோ இல்லை வெயிட் பண்ணாலும் ஒரு சில டைமில் அது நல்லா மேலே போயிருக்கு தான். ஆனால் நம்ம சேஃபாக எக்ஸிட் ஆகிறது என்னென்னா அந்த லிஸ்டிங் அன்னைக்கு எக்ஸிட் ஆகிறது, லிஸ்டிங் கெயின்ஸுக்காக அப்ளை பண்ணால் மட்டும். ஆனால் ஒரு சிலர் வந்து அந்த IPO போடுறீங்க, லிஸ்ட் ஆகுறது நல்லாவே லிஸ்ட் ஆகுது. ஆனால் வெயிட் பண்ணுறீங்க. நல்லாவே லிஸ்ட் ஆச்சுன்னா அது ஓவர் வேல்யூட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அதிகமான காசில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம அதை ஹோல்டு பண்ணிகிட்டே இருந்தோம், இன்னும் மேலே போகணும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது நம்மளோட அறியாமைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த டைமில் விற்றுட்டு அண்ட் ஃபியூச்சர் ஒரு 3 மந்த்ஸ் தாண்டுறப்ப அது ஃபால் ஆயிரும். அதுக்கப்புறம் வேணால் திரும்ப வாங்கிக்கோங்க, வேறு ஏதாவது உங்களுக்கு லாங் டேர்ம் பார்க்கணுன்னா. ஆனால் அந்த லிஸ்டிங் டைமில் இருக்கிற அந்த ஹைப்பில் அது மேலே போகிறப்ப கிடைக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா IPO லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் போய் வாங்கியிருக்காங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுவுமே தப்பு தாங்க. ஏன்னா IPO லிஸ்ட் ஆகிற டைமில் ஏற்கனவே வாங்கின இன்வெஸ்டர்ஸ், ஸோ இப்போ இவங்கள பாருங்களேன், இவங்க வந்து இந்த IPO வரதுக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க. இந்த IPOவில் தான் செல் பண்ணுறாங்க. நம்ம தலையில் இவங்க அந்த ஸ்டேக்கை கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிங்கிறப்ப இவங்க ஃபுல்லாக ஸ்டேக்கை மொத்தமாக விற்றுட்டு போகலை. ஏன்னா 25% அகைன் இவங்க ஹோல்டு பண்ண தான் போகிறாங்க. ஸோ அதனால பெரிய ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து அவங்க விற்கிற ஸ்டாக்கை தான் நம்ம வாங்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம வாங்குற ப்ரைஸுங்கிறது கம்மி தான். அவங்க இதை விட கம்மியான ப்ரைஸில் வாங்கியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் என்ட்ரி ப்ரைஸாக வச்சுக்கணும். ஸோ ஹையஸ்ட் ப்ரைஸில் போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். அண்ட் இதை வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஒரு கோவமாக சொல்கிறாருங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம காசு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது போய் போட்டு லாஸ் பண்ணோன்னா வேறு யாருக்கும் நஷ்டம் இல்லை, நமக்கு தான் நஷ்டம். ஸோ அதனால் நம்ம பணத்தை நம்ம தான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதனால் பெட்டர் அந்த லிஸ்ட் ஆன உடனே எக்ஸிட் ஆகிறது நல்லது. அண்ட் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்ப 2024 வந்து ரூ. 716 வந்து கோடிகள் ரெவென்யூவாக வந்திருக்கு. அண்ட் 2026 வந்து 869 கோடிகள் வந்து ரெவென்யூவாக வந்திருக்கு. ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 100 கோடி, 96 கோடி, 109 கோடி அது வந்து க்ரோ ஆகலை. இதுக்கு காரணம் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. நிறைய புதிய புதிய மேனுஃபேக்சரிங் பிளான்ஸு, ஸோ நிறைய கேபெக்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணதுனால அவங்களால பெருசாக ப்ராஃபிட்டபிலிட்டி காமிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் கடனும் இருக்குது அவங்களுக்கு.
ஸோ அதனாலே அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் போகும். ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள்னால தான் அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்குது. அண்ட் இந்த ஐபிஓலேருந்து வரக்கூடிய ஃப்ரெஷ் இஷ்யூ அமௌண்ட்டு 150 கோடி என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த கடன் அடைக்கிறதுக்காக 112 கோடிகள் வந்து அடைக்க போகிறாங்க. ஸோ அது வந்து இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியை இன்னும் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அண்ட் அதை தாண்டி ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ், அது காமனாக எல்லோரும் சொல்கிறது தான். ஸோ அதை வந்து பண்ணுறாங்க. அண்டு மிச்சம் எல்லாமே வந்து ஆஃபர் ஃபார் சேல் தான். அண்ட் இவங்களோட வேல்யூஷன் செக் பண்ணுறப்ப பிஇ 51.7x தான் இருக்குது. ஸோ ரொம்பவே சீப்பான வேல்யூஷன் தான் மற்ற பியர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ ஓகே, கம்பெனி வந்து வேல்யூஷன் வைஸ் ஓகே. அண்ட் ஸ்வாட் அனாலிசிஸ் பார்க்குறப்ப ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட மார்க்கெட் ஷேர் தான். இவங்க வச்சுருக்கிற அந்த மெடிசின்ஸ், அந்த பேரே வாயில நுழையிலையே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மெடிசின் டேர்ம்ஸ் வந்து இவங்க தான் அதிகமாக பண்ணுறாங்க. அண்டு நம்ம ஸ்கின் அலர்ஜிஸாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து இவங்க ஒரு மேஜரான ஒரு மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து பெரிய பாசிட்டிவ். அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு எஃப்டிஏ அப்சர்வேஷனும் இல்லை. அதாவது நம்ம ஃபார்மா ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் சன் ஃபார்மா இருக்கட்டும், டாக்டர் ரெட்டிஸ் லேப்ஸாக இருக்கட்டும், ஸோ இவங்களுக்கெல்லாம் யூஎஸ் வந்து எஃப்டிஏ வந்து அப்சர்வேஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த உங்கள் மேனுஃபேக்சரிங் பிளானில் இந்த 3 விஷயத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த அப்சர்வேஷன் கொடுத்தாலே அவங்க ஸ்டாக் ப்ரைஸ் ஃபால் ஆகும். ஸோ அந்த மாதிரி அது ஒரு மோசமான ஈவெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வரைக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு அப்சர்வேஷனும் வரல. அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். சைனாலேருந்து அந்த இம்போர்ட் பண்ணுறதை வந்து கம்மி பண்ணுறதுக்காக, ரா மெட்டீரியல்ஸ் கம்மி பண்ணுறதுக்காக ஓனா இவங்களே ரா மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுருக்கக்கூடிய மெடிசின் அதில் டாப் 5 ப்ராடக்ட்ஸோட ரெவென்யூ மட்டுமே 62% இவங்களுக்கு வருது. ஒருவேளை இவங்களை விட வேறு ஏதாவது ஒரு கம்பெனி வந்து நல்ல எஃபெக்டிவான ஒரு மெடிசின்ஸுக்கு இதில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இது இவங்களுக்கு பெரிய நெகட்டிவாக போயிடும். அண்டு இது வரைக்கும் ரா மெட்டீரியல்ஸ் வந்து 24% சைனாலேருந்து தான் வருது. ஸோ அது ஒரு நெகட்டிவான விஷயம். இப்போ அதுக்கான சேஞ்சஸை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது ஃப்யூச்சரில் இவங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டியாக மாற வாய்ப்பு இருக்குது. அண்டு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசிவி, அதாவது நான் சொன்னேன்ல ஒரு கேப்சூலுக்கு உள்ளாடியே 2 லிக்விட் அண்ட் இன்னொரு மெடிசன் இருக்கும். அதை உடச்சி மிக்ஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அது வந்து புதிய என்ட்ரியாக இவங்க வர்றதுனால அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இந்த இன்சுலின் மேனுஃபேக்சரிங்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறாங்க. அண்டு சைனா +1 அது நம்ம எல்லாத்துலேயும் பார்க்குறது தான். ஸோ அது வந்து இவங்களுக்கும் பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க. அண்டு த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எஃப்டிஏ ஆடிட்ஸ் வந்து ஏதாவது ஒரு அப்சர்வேஷன் கொடுத்தாங்கன்னா அது இந்த மாதிரி கம்பெனிக்கு நல்லாவே த்ரெட்டாக இருக்கும். அண்டு ஜென்ரிக் மெடிசின் க்ரியேட் பண்ணுற காம்படிட்டர்ஸுக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ப்ரைஸிங் பிரச்சனை இருக்கும். ஸோ இவங்களால் அதிகமான ப்ரைஸ் பண்ண முடியாது ஜென்ரிக் மெடிசனுக்கு. ஸோ அது ஒரு பிரச்சனை. அண்டு குளோபலாக அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் பிரச்சனை இருந்தாலும் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா ரா மெட்டீரியல்ஸ் வெளியிலேருந்து தான் உள்ளே வருது. அதே மாதிரி இவங்களும் வெளிநாடுகளை நம்பி தான் இருக்காங்க. நிறைய வெளிநாட்டு எக்ஸ்போர்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதிகமாக யூரோப்புக்கு தான் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யூரோப்புக்கு போனோன்னா எந்த வழியில் போகணுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு, வார் சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இவங்களுக்கும் அது நெகட்டிவான விஷயந்தான். அண்ட் ஃபைனல் வேர்டிக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் லாஸ்ட்டாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்க்குறப்ப 30% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வரும்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் ஒரு பெரிய பிரச்சனை தாங்க. ஏன்னா இந்த பீஹாரிலால் வந்து நான் வந்து முதல்ல அப்ளை பண்ண வேண்டாம்னு நினச்சேன். ஏன்னா ரெக்கார்ட் பண்ணுற டைமில் 10% தான் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டு டே வந்து இந்த QABs எல்லாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்களா, உடனே வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் சடனாக ஸ்பைக் ஆகி 60, 63 கிட்ட போயிருச்சு. ஸோ லிஸ்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 63ல் லிஸ்ட் ஆகி மேக்ஸிமம் 80% வரைக்கும் மேலே போயிருச்சு. ஸோ நான் வந்து அந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் தான். அதாவது நான் அப்ளை பண்ணேன் தான் IPOவில். ஆனால் என்னால் வந்து அந்த அலாட்மெண்ட் எனக்கு கிடைக்கல. ஸோ எனக்கு எங்கே தான் கிடச்சிருக்கு. சரி ஓகே. ஸோ கிடைக்காததுனால அதை வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் வந்து நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்கிற விஷயம் தான் ஃபைனலைஸான விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. லாஸ்ட் டே சப்ஸ்கிரிப்ஷனை பார்த்து தான் நான் அப்ளை பண்ணுவேன். நான் லாஸ்ட் டே தான் அப்ளை பண்ணுவேன். 10 மணி அந்த மாதிரி மார்னிங் டைம் இல்லை ஒரு ஆஃப்டர்நூன் 1:00 மாதிரி தான் அப்ளை பண்ணுவேன் மேக்ஸிமம். ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் என்ன கன்வே பண்ண வரேன்னா, நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஒரு 150+ பீப்புள்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த இதில் அந்த சேனலில் நான் வந்து எல்லாமே லைவாக வந்து அப்டேட் பண்ணுறேன். லாஸ்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் எவ்வளோ இருக்குது, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது, அண்ட் ஃபைனலாக லிஸ்ட் ஆகிற டைம், அதாவது அலாட்மெண்ட் ஆகிற டைமில் வந்து
நான் வந்து அந்த லிங்க்ஸை கொடுக்குறேன். ஏன்னா ஒருத்தர் என்னை கேட்டிருந்தாரு. ஸோ எப்படி இது அலாட்மெண்ட் செக் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கான ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா, எந்த ஐபிஓ நீங்கள் செக் பண்ணணுமோ அந்த ஐபிஓட நேமை போட்டுட்டு, நீங்கள் ஜஸ்ட் அதில வந்து உங்களோட பேன் கார்டு நம்பரை குடுத்தாலே போதும். அந்த அலாட்மெண்ட் ஆச்சா, இல்லையா அப்படின்னு காமிச்சிரும். ஸோ மோஸ்ட்லி அலாட்மெண்ட் டேட் அன்னைக்கு உடனே இஷ்யூ பண்ணுவாங்களான்னு கேட்டா டவுட்டு தான். அடுத்த நாள் கூட ஆகலாம். ஏன்னா ஓவர் சப்ஸ்கிரைப்டான ஐபிஓஸ் வந்து ரொம்ப டிலே ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஒரு பிரச்சனை தான். அண்ட் இந்த கம்பெனிய பொறுத்தவரை லாங் டெர்முக்கு ஓகேவான்னு கேட்டிங்கன்னா, போத் ஷார்ட் டெர்ம் அண்ட் லாங் டெர்ம் ஆர் லிஸ்டிங் கெயின்ஸ் வாட்டெவர் இட் இஸ் இது வந்து ஒரு பெஸ்ட்டு தான். ஏன்னா, இந்த கம்பெனியில வந்து அண்டர் வேல்யூடா இருக்கு 1 பிஇ கம்மியா இருக்கறனால. 2வது வந்து இவங்க மார்க்கெட் ஷேர் அதிகம். ஒரு சில மெடிசின்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்றது. 3வது வந்து இவங்க புதுசா மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அந்த கம்பெனிஸ், ரா மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஃபியூச்சர்ல அதுலேருந்தும் ப்ராஃபிட்டபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஒரு 2 பிளான்ட் கிட்ட அவங்களுக்கு இன்னுமே ஆக்டிவ் ஆகாம இருக்கு. இதுவரைக்கும் பில்ட் பண்ணது. ஸோ ஃபியூச்சர்ல இவங்க நல்லா தான் இருக்க போறாங்க அப்படிங்கிற மாரி இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தா எனக்கு தெரியுது. ஆனா, இருந்தாலும் நம்ம வந்து இனிஷியலா எங்கேயுமே போய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம வந்து எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் அடுத்தடுத்த அவங்களோட அப்கிரேட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுவுமே என்னோட வாட்ச் லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு நியூ ஏஜ் கம்பெனி, ஒரு ஐபிஓ தான். ஸோ நியூ ஏஜ் கம்பெனின்னு எதுக்காக சொல்றேன்னா, இப்ப ஸ்மால் கேப்பா இருக்கிறது தான் ஃபியூச்சர்ல லார்ஜ் கேப் ஆர் பெரிய பெரிய கம்பெனியா மாறும். இப்ப இருக்கிற சன் ஃபார்மா ஆர் டாக்டர் ரெட்டிஸ் லேப், அப்போலோ எல்லாமே ஒரு காலத்துல சின்ன சின்ன கம்பெனியா தான் இருந்தது. இந்த மாரி தான் ஐபிஓக்குள்ளாடி வந்திருப்பாங்க. ஸோ நம்ம லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறப்ப, எடுத்தவன் கவுத்தவன்னு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா, இப்ப அப்போலோ மாரியே இன்னும் நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்திருக்கலாம். ஆனா எல்லாருமே அப்போலோ ஆகிரல. ஸோ அதனால இந்த ஐபிஓ வீடியோ நீங்க பார்த்துட்டீங்களா? அத வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கம்பெனி பிடிச்சிருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் அதோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் வந்து நீங்க நம்ம கமெண்ட்ல கேளுங்க. அண்ட் நான் வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து இதோட அப்டேட்ஸ் ஒரு ஃபினான்ஸ் நியூஸ் அப்படிங்கிற மாரி போட்டு, அதில ஒவ்வொரு கம்பெனி இப்ப என்ன மாரி இருக்கு? இந்த கம்பெனி எப்படி இருக்கு? இதில கன்டின்யூ பண்ணலாமா? ஹோல்டு பண்ணலாமா? இல்ல விக்கலாமா? இல்ல வாங்கலாமா? அப்படிங்கிற மாரி ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அது வந்து என்ன மாரி இந்த ஃபினான்ஸ் சொல்லுது அப்படிங்கிறத நான் ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக வந்து நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? அண்ட் இந்த ஐபிஎல்ல நீங்க அப்ளை பண்ணீங்களா? மாட்டீங்களா? அப்படிங்கிற உங்களோட தாழ்மையான கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் டெர்ம் இன்சூரன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, கண்டிப்பா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்மா இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணா தான் நான் பெர்சனலா உங்கள கான்டாக்ட் பண்ண முடியும். அண்ட் பணத்த உங்க பக்கம் ஈர்க்கணும்னா, மறக்காம மணி மேக்னெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.